எல்லாரும் கடா வெட்டியிருப்பீங்க. ஆனா வெட்டின கடாவை நீங்களே சமைச்சிருக்கீங்களா? கூட்டாஞ்சோறு பண்றத பார்த்திருப்பீங்க. நாங்க கூட்டமா சேர்ந்து பிரியாணி பண்ணோம். குட்டீஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சேர்ந்து பண்ணதுனால இது ஒரு ஃபேமிலி பிரியாணினே சொல்லலாம். கிட்டத்தட்ட 200-300 பேர் சாப்பிடுறதுக்கான இந்த பிரியாணியை நாங்க பார்த்து பண்ணோம். பிரியாணினாலே எங்க அம்மா தான். சோ அவங்களோட கைடன்ஸ் வச்சுதான் எல்லா மெஷர்மெண்ட்ஸும் வச்சு நான் இந்த பிரியாணி பண்ணேன். நிசார் பாய், ஷப்பு, அப்புறம் என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாரும் அவங்க பங்குக்கு எனக்கு ரொம்பவே சப்போர்ட் பண்ணாங்க. ஒரு ஃபங்க்ஷன்னாலே எங்க வீட்டுல பிரியாணி தான். உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும்னா இந்த வீடியோவை கண்டிப்பா லைக் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இவ்ளோ பெரிய கரண்டி எல்லாம் பிடிச்சி நானும் என் தங்கச்சியும் பிரியாணியை குக் பண்ணிருந்தோம். மசாலா எல்லாம் குக் பண்ணி ரெடி ஆயிட்டு ஃபைனல் டச்சா அயானும் ஆஜுவும் வந்துட்டு அரிசி போட்டுட்டு இருந்தாங்க. எங்க சொந்த ஊரு குடியாத்தம். வீடியோ பாக்குற உங்களோட சொந்த ஊர்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. சோ மறக்காம உங்க சொந்த ஊரை எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நிசாரா டைரியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் பிரியாணி சாப்பிட போறேன். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.